எங்கடா தலை விடுறேன் என்னடா என்ன பேர்ல அது ஊத்தி விடுறீங்க தெரியாம தான் கேக்குறீங்க கேட்டுக்கு வெளியே இருக்கிற இட்டுக்கால் செருப்புக்கு சமூக வேலைக்காரன் நாய் நீ தகுதி தராதர அந்தஸ்து அதிகாரம் இல்ல ஒரு நாட்டினுடைய ஒரு வருங்கால மகாராணி சார்ந்துக்கிறவங்க அரண்மனுடைய மூத்த மருமக அவங்க அப்படி பக்கத்துல யாரு கேள்வி என்ன பேச அவங்க கிள்ளி போறது இருக்க மாட்டாங்க தள்ளி உட்காரணா தள்ளி உட்காரணா போயினே இருப்பாரு ஏன்னா டிஸ்டர்ப் பண்றீங்க அவங்க கிள்ளி போறத அள்ளி சாப்பிட்டு வைத்த பொழுப்பினத்த ஒரு வேலைக்கார கமர் நாட்டின் நீ எங்க யாரு கையில என்ன பேச்சு பேசுற என்னடா பேச்சு பேசுற ஒரு அரண்மனையில உன் பரம்பரையில இருந்து உங்க முப்பாட்ட பாட்ட ஒப்பங்க இருந்து ஒரு அரண்மனை வேலைக்கார நாய் நீ என்ன பார்த்து கேட்கற மாதிரி தேடியா பாட்டு கூட பாக்கடா பாத்தி பாத்தி கல்லுங்கள் இந்த வேலைக்கார பசங்க என்ன வந்து இப்படி அனாவசியமா பேசுறாங்கன்னா அது காரணம் யாரு அந்த தேவடியா ஒழுங்கா இருந்தா இந்த தேவடி அடிப்பாளா என்னடி அங்க இருக்கோம் எங்க தேவடியாருக்கு அகத்து முடிக்கலடா அவங்க வாய் இடிச்சிருக்காங்க யாரை திருக்கிறாங்க சகாத்துங்க அவன் ஏன் திருக்கிறாங்க நீ தேவடியாருக்காக திருக்கிறாங்க நான் தேவடியாருக்காக நீ தான் அந்த மாதிரி சொல்ற நான் கூட பார்த்தா பார்த்தேன் யாருக்கு தெரியும் அவனை விலகா பிடிக்கிறான் மண்ணுக்கு நான் மாதிரி கூப்பிடுவான் எதனா போய் ஏடா அங்க ஒரு பஞ்சாயத்து பார்லிமெண்ட் கூப்பிட்டு வரலுக்கு வந்து நிக்கணும் எல்லுன்னா என்ன நிக்கணும் எப்படி வர பாரு புள்ள பேத்துட்டு வராங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தீனியா எனக்கு போனேன் வலி தாங்க முடியலாண்டி வலி தாங்க முடியல அண்ணி என்ன விளக்கமா சொல்ற பாரு ஏய் கீழே இறங்கப்பட உக்காந்துங்க தக்காளி தரங்களா மாப்பிள மாரங்களா ஒருத்தர் கொடுக்குறாங்களா ஏன் இப்படி தவறா பேசுறீங்க ஒருத்தர் கொடுக்குறாங்களா அடியே ஏடி பாரு தேவையா ஓட்டு விட்டு ஏடி போவே எவ்வளவு அடிச்சாலும் ஒருத்தர் வீட்டுல இருந்து கூட பண்ற பொம்பளை உன் அடி தாங்க முடியல அந்த பொம்பளை பாவம் அந்த பொண்ணு உடம்பு காப்பாத்துன்னு அந்த பொண்ணு கீழே போச்சு வந்தா கீழே அடிக்க மாட்டாங்க உங்க வந்த மாப்பிள்ள உன்னை கூப்பிட்டா நீ கீழே போன என்ன பார்த்தா மாப்பிளை என்ன பார்த்தா மாப்பிளை கூப்பிடுற மாதிரி இருக்குது என்னடி தாயில தந்தையில சொந்த பந்தம் யாரும் பண்ணாத நீ தானா இப்படி காட்டை கட்டி வேட்டையாடுவது முறைதானா தாயில சொந்தில அண்ணில தம்பியில உற்றார் உறவினர் யாரும் கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் உன்னை கேட்டாங்களா அது ஒழுங்கா அம்மா துணி விலகி இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லு சொல்றாளி நீ வச்சுக்கிற என்ன ஐட்டுங்களை கூப்பிடுறாங்க அந்த மாதிரி ஐட்டமாடா இல்ல ஒரு சில பெண்களை பஞ்சாயத்து பச்சானு எங்க பார்த்தாலும் சரி எதிரில் வந்தாங்கன்னாக்கா கையெடுத்து கும்பிட்டு ஒதுங்கி போறதுன்னு ஒண்ணு இருக்குது எப்படி வந்தாலும் ஒருத்த மேல உராய்ச்சிட்டு போறதும் ஒண்ணு இருக்குது அது போல அவங்க கண்ணுக்கு நீ எப்படி தெரியும் ஏன்டா வர சொல்லுறியா அம்மாட மேல அடிப்பேன் அம்மால கீழே அடிப்பேன் அடிப்படா அடிப்படா பத்தி தெரியாது தாயில சொந்தில அண்ணில தம்பில உற்றார் உறவினர் வருவது கிடையாது
கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் ஒருத்தர் ஏறிக்க காலுக்குறாங்களா? நீ அனாத நாயா? என் பக்கத்து நாயா? என் வாங்கி நாயா? என் இறந்த நாயா? என் நாதியார் முண்டா? பொறம்போக்கு நாய என் பெண்ணு பெத்த நாய யாருல ஏழுகிட்ட அண்ணாத நாய அப்படி நீ கேட்கணும் மேல கை வச்சு பண்றடா கீழே வச்சு போடுவேன் சொல்லு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தலையைத்தான எங்கனா போய் அப்படியே முட்டிக்கிட்டா நான் முட்டுட்டேன் இவள அனாத மாதிரியா பாத்துக்கணும். இவள அனாத மாதிரி நினைக்கவே இல்லை. வளர்ப்பு மகளா ஏத்துக்கினா வேற இல்ல, சொந்த மகளா இருந்தா வேற இல்ல. ஆயிரம் மருமகளா வந்திருக்கிறோம், அவன் மகளா ஏத்துக்கினுக்குறாங்க. நமக்கு நாத்தனாவாச்சு, யாரும் இல்லாத அனாத பொண்ணா இருக்கிறாள் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ண வரும்போது எங்க அண்ணன் எனக்கு 7 வண்டி சீர் கட்டணும். கல்யாணம் நடக்கும் போது பார்த்தவன் யாரையும் வீட்டுக்கு போடல, எல்லாம் இங்கதான் உட்காந்துக்கிறாங்க. ஏடா என்னடா அம்மா வீட்டுல இருந்து 7 வண்டி வந்தது, சீரா வந்தது. சோத்துக்கு வைக்கலாம சோத்தை துருட்டு பார்த்து வந்தது கூட்டம். சோத்துக்கு வக்கத்து போயிருக்கிறாங்க, சோறு துண்டு போக வந்தாங்க. ஏன் என்னடா நம்மள ஜேசிபி அந்த ஃப்ரண்ட் பக்கிட்டு எனக்கு அழகே என்னுடைய பல்லுதான். உனக்கு அழகு உன் பல்லா இருக்கலாம். சசியா உனக்கு அழகு பல்லா ஏன்னா பொறையாவது போடுறது கண்டிதான் கூட நல்லது பண்ணாலும் எதுவும் செய்ய தேவை. நான் சொல்ல போது வந்து செஞ்சா போதும். எப்ப சொல்லு நான் செய்யறது பணிவிடை 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 அதுதான் நானும் சொல்றேன். That's all. Understand? Bloody fool. Bloody nonsense. யாரு உடு நோ ப்ராப்ளம். மணி அண்ணே உனக்கு அழகு பண்ணி பாத்துக்கிறேன். இல்லை அண்ணே உள்பாவாடிக்கு கத்தியா? ஏய் மாத்தி கட்ட உள்பாவாடிக்கு கத்தியாடி உனக்கு. உன் பாவாடை குத்துட்டு எத்தனை நாள் பாவாடை இல்லாத இந்த நான் நான் பாவாடை இல்லாத அவுத்து போடுன்னு வந்து வந்து பாத்தியா? 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 ஏண்டியா இந்த போடுங்க நகரத்துல யாருது நீங்க கொடுத்தது இது எடுக்க நான் போவாது இடமா எத்தினி பைபாஸ் எத்தினி கரும்பு தோட்டம் எத்தினி முள்ளல் தோப்பு எத்தினி தாச்சி வச்சிருக்க எனக்கு தானே தெரியும். இல்ல எத்தினி பஸ் ஸ்டாண்டு, ஆரணி பஸ் ஸ்டாண்டு, பந்தவாசி பஸ் ஸ்டாண்டு, போலூர் பஸ் இப்ப நீ சொல்ற இடத்துக்குலாம் யாரு போவாங்க தெரியுமா? பைபாஸ், புளியா மரம், கரும்பு தோட்டம், முள்ளுக்கால் தோப்பு, அங்க யாரு போவாங்க தெரியுமா? அங்கெல்லாம் தேவடி ஆளுங்க நிக்கிறாங்க, டார்ச் அடிக்கிறதுனா தேவடி ஆளுங்க வேலை. நீ நினைக்க கூடாது இந்த மாதிரி. இப்போ ஊர்ல வீடு கட்டிங்கிறா, அதனால என்ன பண்ண நேரம் பஸ் தான் கூட்டோடு வந்து பஸ் ஏறி நேரம் போறான். இதுவே கொல்லிமோட்டில் வீடு கட்டியிருந்தா பக்கத்து கைனிக்காரன் நான் கரும்பு தோட்டம் போட்டுருப்பான். கரும்பு தோட்டம் தாண்டி வர்றதில்ல, முள்ளல் தோப்பு தாண்டி வர்றதில்ல. அதுக்கப்புறம் இப்போ கூட்டோடு வர பஸ் ஏறி போயின்னு இருக்கிறோம். இது சிட்டியில் இருக்கிறவங்க பைபாஸ் வரணுமா வரக்கூடாதா? திடீர்னு நகை கடைக்கு போறேன், திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது, டார்ச் வச்சு பக்கத்துல ஜோஸ் ஆளுக்கு கைங்க வச்சாதான் வருமா? இல்ல பேச்சு அது வந்து தானே வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்ச் வச்சு பக்கத்துல அது மாதிரி அதனால தான் சொல்றேன். வேற நீ தப்ப நான் தேவடியான்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கற பாரு குட்டி. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறந்து விட்டாரு அப்துல் கலாம். அவரு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆளு. அப்புறம் ஏன்டா நான் அங்க வந்தேன்? ஐயாயிரத்தி கூட்டோட வந்து வேலை தூக்கி போட்டாட்டான். ஓஹோ இல்லன்னா என்ன சூப்பர். நீ லோபரி நீ தேவடியா பையன் போடா. ஏய் கடைசியா கேக்குறேன், என்ன நீ நான் சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது முடியாது முடியாது. அவ்வளவு ஆணவமா உனக்கு? அவ்வளவு நெஞ்செழுத்தா உனக்கு? எப்ப என் வார்த்தைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டியோ இனிமேல் நீ ஆடை அப்புறம் எதுவும் அணையக்கூடாது. அரண்மனையில வளர்ப்பு மக அப்படின்ற எண்ணமும் உனக்கு இருக்க கூடாது. நீ அனாத அனாத அனாததான். இனிமேல் எங்க உறவை அடிக்கணும், உல்லாசமா சுத்திக்கணும், இருக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும். இது வீட்டு மருமகனா நான் என்ன சொன்னாலும் நகனட்டி எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு வேலைக்காரியா முடியாது முடியாது கைட்டு முடியாது.
IPL 2020 மேட்ச் கிரிக்கெட் நிகழ்ச்சி நடக்குது இங்க. என்னது? அவரு பவுலரு வர்றவரு, ஓஹோ, இவரு பீல்டரு குடிக்கிறவரு, குடிக்கிறவரு. இவரு பீல்டரு அவரு பவுலரு. போல்ரு. நடுப்புற நீ மேட்ரு. ஆண்டா, நான் மேட்ரு 4 ஆள வர சொல்றியா? This is my Hardik Pandya. ஹார்திக் பாண்டியா, Spin bowling Jadeja. Jadeja. Keeper is Dhoni. MS தோனி. Yes, this is Maxwell, left batsman. ஏடா, டேய், இதெல்லாம் அடிக்கணுமா? என்னடா கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதுடா. ஒரு மேல வரப்பு கீழ வரப்பு. ஏய் அண்ணே, எப்படி குடுத்த? பாருங்க அண்ணே. ஏய், நான் அடிக்கிறதுக்கு உக்காந்துக்கிற தாய்மார்கள்லாம் கடிச்சு கொட்டிக்குவாங்க. ஏன் இப்படி அடிக்கிறாளோ அப்படின்னு அவங்க வாயில வரத்தெல்லாம் கேட்பாங்க. அம்மா நான் அடிக்கிறேன், அவ கட்டிக்கு உரைக்குதாயா? நடைய பாத்தியா? யார் அடிக்கணும்? என்னவா இப்ப ஜென்மத்துக்கு மஞ்சள் போட்டாலும் மணக்காது, உப்பு போட்டாலும் இருக்காது. ஏன் மிளகாத்தூள் போடு? ஏய், கம்மியான ஆளு இல்லையா? கண்ணுக்கு கலங்க வைப்பா, கட்டிக்கு தீம்பு வைப்பா. என் சக்காலத்தி எப்படி இருக்கிறா பாரு, நொலங்கண்ணு என் சக்காலத்தி. என்ன நெஞ்சு எழுத்தமா நிக்கிற பாரு. என் மாப்பிள்ள உங்க அம்மா மதத்துல மாட்டு வேண்டி ஓட்டான். அவன் சொல்றேன் போடு. ஐயோ அம்மா நீ போட்டி தரும். நீ கராத்தா செய்யணுமா அப்படிதான் எங்கன்னா போய் செய்யணும். கராத்தா பண்றேன்ற பேர்ல என்ன எட்டி வச்சுக்கிறேன். நானா எட்டு வச்சேன் ஒண்ணு போய். இப்பதான் எட்டி வச்சுட்டு காலை எடுக்கத்தான் பார்த்தனே. ஐயோ ஐயோ அரண்மனை வச்சுட்டு வா. இந்த தத்துவம் உனக்கு யாரையும் சொல்லி கொடுத்தது? யாடா இங்கே? அவளுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தேன்? சொன்ன பெண் என்றால் அங்க அடிக்கிறதுல கை வாடுறது நீ ஏன் நின்னுங்கற? அப்படி நான் எப்படி சொல்லி கொடுத்தா உங்ககிட்ட? பரமது உரைங்களுக்கு சாவச்சு. பெண் என்றால் பேய்க்கு மனம் இறங்கும், இத போல நாய்க்கு மனம் உள்ள துணி இருக்கு. கேட்பதற்கு யாரும் இல்லை என்று தானே என்னை இப்படி சித்திரவதை செய்கிறேன். அரைச்சி வாங்க முடி. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா நான் சொல்ற வேலையை தட்டாம செய்வாளுங்க. நான் கோடு கிழிச்சா அந்த கோடு தாண்ட மாட்டாளுங்க. உன்ன மாதிரி ஆனவும் உன்ன மாதிரி அகம்பாவும் என் கூட பிறந்தவங்க கிடையாது. பார்த்துக்கு வரது அண்ணன் யாருக்கு யாரு? நீங்க தானே யாண்டு நீ ஒட்டிக்கணும் போறீங்களா? இல்ல உறவுக்குன்னு போறீங்களா? இல்ல கிராஸ்ல போறீங்களா? இல்ல உங்க அம்மா என் மாமனார் வச்சிருந்தாரா? இல்ல உங்க அம்மா நான் வச்சிருந்தேன். கேளு கேளு கேளு. எப்படி நான் உனக்கு எந்த முறையில உனக்கு அண்ணி அடித்தாலும் அனைத்தாலும் எனக்கு நீங்க தானே அண்ணி. அப்பா அத்தா பேர் தெரியாது அனாத நாயி. உனக்கெல்லாம் நான் அண்ணி அண்ணி இன்னொரு வயசு சொன்ன என் சக்கரத்துக்கு நான் சாவடிக்கிறேன்.
வருதுடா. ஐயோ இன்னும் பாகத்தை பாத்துக்கிறேன் பாகத்தை பாத்தியா ஆமாடா. என்னடா அப்படி என்ன பண்ணா? அப்படிங்கிறான் பாரு. ஐயா, போய் அப்பா பாரு தூங்குறது ஐயா. 2 மணி நேரம் லைட் போடல அதுக்குள்ள தூங்குறான் பாரு. கம்மியாட்டியா இதுல லைட் போட்டு ஊர்ல ஜீரோ வச்சு குண்டு போய் போறதுல அந்த ஜீரோ வச்சு போறதா அது 200 வாட்சலாம். ஏன்டா எங்கடா போட சொல்றான் லைட் அவன்? பார்த்து நான் அவனுக்கு என்ன கேட்கறேன்? ஏய் எங்க போட சொல்றான்? ஸ்டேஜுக்கியோ உள்ள நான் பொருள் கட்சி நடத்திக்கிறேன். இபி ஆபீஸுக்கு போன் பண்ணி வர வச்சு பல்ப் போட்டு பாத்துட்டு போடுங்க. ஜெய் வர சொல்லிட்டுமா எல்பர் வர சொல்லிட்டு கூட நாளால சேர்த்து வர சொல்ல வைரஸ்க்கு. சாமியே ஐயோ அப்பா ஓ சாமியே சாதமனப்பா ஓ மரோமான பிரியனே போடுகானே அடிக்கிற சொன்னேன். அம்மா என்னடா திடீர்னு மாலைகள்லாம் போட்டு மேல நம்ம கருப்பா காவல்காரா போட ஓரம் கருப்பாதா கருப்பண்ண சாமி ஓ ஓரம் ஐயப்பா மஞ்சமாதா தொடாத நீ மொத்தமா கிடையாது நான் சுத்தமா தான் இருக்கிறேன். கிடையாது ஓரம் போ ஆ? ஓரம் போ சரி விடு ஐயப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்லு. முட்டு போடு ஆ? போடு முட்டு நானா? ஆமா நீ தான் போன மேல இருப்போம் ஐயோ நல்லா அடிபட்டுக்குது. எங்கேயோ முட்டு போட்டு கால்ல எல்லாம் காயமா பண்ணுது என்ன பண்றது ஐயப்பா ஆ. என்ன ஆசீர்வாதம் பண்ண சாமி. சாமி நேரா இருக்கிற சைட்ல கிடையாது நேரா வந்து என்னடி அம்மா தலையே தாங்குது. ஆ? எந்த கோயில்ல என்ன சொல்லுவாங்க நேரா வந்து பண்ணணும். சில பேர் அப்படித்தான் போகும்போது வண்டியில் போகும்போது ஆத்தாளுக்கு பிளைன் கிஸ் கொடுக்குறது நேரா போகணுமா? காட்டுமா ஒரு தெய்வமா இருந்தா நின்று வணங்கிட்டு போனோம்மா தாயே எனக்கு இந்த குறை இருக்கு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நின்று ஒரு கல்புரி ஏற்றி வணங்கிட்டு போனோம். ஒரு கையில் ஆக்சிலேட்டர் முறுக்குறான் ஒரு கையில் என்ன பண்றோம் காட்டுறா ஆத்தா பிளைன் கிஸ்ஸா. சரி இப்ப என்னதான் சொல்ற? நேரா வணங்கு நேரா. ஆமா ஆமா சபரிமலை ஐயப்ப அந்த கையில தான் காட்சி கொடுக்குறாரா? கை வலியும் போது மாற்றி கொள்ளு சில நேரத்தில் காலம் வலிக்கும் எனக்கு. அப்படியே ஒரு பீடம் சரியில்லை எனக்கு எம்ம தோட மாட்டேன் வலிக்காதா? என்ன செய்வது உருவம் ஐயப்பா நேரா தான் வாங்கணுமா? வணங்கு என்ன ஆசீர்வாதம். நல்லா இரு மகளே ஷேர் ஆடுகிறது ஷேர் ஆடுகிறது நான் என்ன செய்வேன் முடியா யாருன்னா ஆசீர்வாதம் பண்ணுமா? கால் சரியில்லை கால் சரி ஐயப்பா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது ஐயப்பா. நான் இப்ப யூட்டன் போட்டாரு. என்னடா? ஐயப்பா என்ன பாரு ஐயப்பா. ஏ பெண்ணே மூடு ஐயப்படிக்க சைக்கிக்கல சரி பண்ணியாச்சு. டேய் அது விலகுதுடா நான் என்னடா செய்யணும்? ஐயப்பா நீ ஐயப்பன் தானா? ஆமா அதனால தான் பார்க்காத திரும்பிட்டேன். மணி கணக்கு மணி குட்டி யாரும் என் பாலக பூ வருஷத்துல இருந்தா பார்த்துனே இருந்துரும். சரி ஆமா ஐயப்பா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. நாளை வச்சா என் வயித்துல ஒரு பூச்சா புழுவா ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. அச்சு தூள் பூச்சி புயெல்லாம் வந்துடும் இல்ல பறந்து பறந்து வாயுல விட்டுருவோம். நான் கேக்குறது உனக்கு புரியுதா? என்ன புரியலையா? புரியல ஐயப்பா பேரு சொல்ல அரண்மனைக்கு ஒரு புள்ளை இல்லையே. கவலைப்படாத நான் கூட ஒரு பிள்ளையும் ஐயம்மா. அவன் எனக்கு புள்ள கொடுக்கறதா? ஆசீர்வாதம் ஆவியா இருக்கும்போது செல்வம் உண்டாகும் உன்னுடைய அருளால் அருளாக்கு. ஆமா எத்தனை முறை 1848 இந்த 18 புரியலையா? 18 வயதில மூடிய திறக்கின்றான் 48 வயதில சுடுவாட்டில் வைக்கிறார். ஓ அதோட மகத்துவம் தலைவலி அடிக்காது மார்வலி வராது பெத்த மராது சைடிஸ் சாப்பிடாது. அதனுடைய மதிப்பு 285. ஓ இதை முடித்துக் கொண்டு நேராக சுவாமிகள் எங்க செல்கிறார்கள்? திருப்பதி நடபாதையாக போகிறது. திருப்பதி யாருகிறா? அழகான முருகப்பெருமான் அப்ப காட்சி திருத்தணியில ஏழுமலையான் படவேடு மோனிகாம்பாள் அந்த புடவை எடு. எதுக்காண்டி? கட்டிங்கிற புடவை நல்லா இழுத்து போய் கட்டணும். அப்போ. ஏய், 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 ஏய். அழுக்கு துணி தானே? போய் துவச்சிட்டு வாங்க. யாரு துவச்சு மாறுது? நானா? நானா? தலையே தலையா? ஏய், ஒழுங்கு மரியாதை சொல்றேன். ஆத்தங்கரைக்கு போய் துணியை துவச்சு எடுத்துட்டு வா. அரண்மனையில் பணி பெண்கள் இருக்கின்ற பொழுது ஆத்தங்கரை செல்ல வேண்டும் ஆடையை துவைக்க வேண்டும். ஏன் எதற்காக கொடுக்க வேண்டும் உனக்கு கிறிஸ்தி? வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இதற்கிடையில் ஏன் கட்ட வேணும் உனக்கு கப்பப்படம்? ஏர் ஓட்டினாயா எடுப்பறித்தாயா நாட்டு விட்டாயா நடுவிட்டாயா களை பறித்தாயா அல்லது என் குலத்து மங்கை இறக்கி மஞ்சள் அரைத்தாயா? அதானே. ராமநாபச்சலம் மானம் கெட்டவளே.
போனாயா, சரக்கு வாங்கினாயா, சர்வீஸ் வாங்கினாயா, கிளாஸ் வாங்கினாயா, தண்ணி கேன் வாங்கினாயா, போனோமா பாயாவதுல குடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, படுத்தோமா இருக்க வேண்டும். நீ சூப்பரா இல்ல உங்கம்மா லோப்பரா. நான் பிரிவு குத்துறேன், நான் சொல்றது இல்லையா? என்னடா பிரிவு குத்துக்கிறீங்க? என்ன சூப்பரா லோபரான்னு கேக்குறீங்க, பிரிவு குத்துக்கிறீங்க. ஆமா, 1500 ரூபாய் கட்டிங்கல்ல கப்ப பணம். கப்ப பணம் 1500 ரூபாய். எப்படியான்னு சொன்னா 2000 ரூபாய் சொல்லுவோம். ஓஹோ, லோப்பரெல்லாம் 1500 தான். ஏய், ஒழுங்கு மரியாதை போய் துணி துவைச்சு எடுத்துட்டு வாடி. ஏன்டி அடி வாங்கி சாவற? சொல்றது எனக்கு செய்யாண்டி. ஏன்டி அந்த ஆளி இறக்குற? நீங்க அடிச்சு அடிச்சு உங்க உடம்பு நீங்க கெத்துக்க. ஐயோ, என்னடா சொல்றது பின்ன? ஆத்தங்காரிக்கு போற சத்தியாவன துணியை துவைச்சாலா வாய ஓமடிக்கு அரவணை வந்து சேர்ந்தா பாக்குற பொறுப்பு என்னை சார்ந்தது. சரி போடா. கூட காப்பாத்திடலாம். ஏய், ஒரு 10 மச்சனமார் இருந்தாங்கன்னா கூட குடும்பம் பண்ணிடலாம்டா. ஆமா, ஒரு நாத்தனா இருந்தாலும் வச்சுக்க, உடனே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிற வெள்ள செய்யணும். ஆமா ஆமாவா? ஆமா. ஆப்பரு உள்ள வாடி லோபரு. தாயார் வயிறு அறிய வாழ மகளை ஒரு காலம் என்று உரைப்பார்களே அம்மா என பெற்றவளே. எந்த நேரத்தில் என் தாயினுடைய வயிற்றை நான் கருத்தறிந்தேனோ, எந்த நேரத்தில் இந்த பாவித பண்ணிலாம் பெண்ணாம் அம்மா. என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தந்தைய வனதறிக்கை தொடர தாடசங்க என்னை 10 மாதம் சுமந்து அதை எவனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா. நீ உயிரோடு இருந்திருந்த அழ வேண்டாம் மகளை என்ற ஆறுதல் உரைத்தியான ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவிக மகளா நினைச்சு என ஆதரிகள் ஐயா அம்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எல்லாம் பாடா தந்து குட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாமே சும்பு சேராமே தொட்டு கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கும் காணாமே கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா. அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா. என்ன சுமந்து பத்து எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆள் காட்டி விரட பிடிச்சி அக்கஞ்சா சொல்லி கொடுத்து, கண்ணாடம் கொடு குடிச்சு சொரு பொங்கி கொடுத்து, கடவட்டி நடவடித்து கால் தட்டி கொடுத்து, திருவாடு சேர்த்து வச்சு இலத்தொன்று வாங்கி கொடுத்து, கொஞ்ச நேரம் கால நாங்க பதறி நிற்பேன் அம்மா. கொஞ்ச நேரம் கால நாங்க பதறி நிற்பேன். காற்று வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். புள்ள களத்திருந்தி எட்டி ஊருக்கு சொல்லி வைப்பேன். தாலிய விட்டு கூட தாயே என்னை படிக்க வச்சேன். இந்த பட வார்த்தை இல்லை காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா. முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்னாகே
நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்தாக அண்ணன் சொல்லும் வார்த்தைகளை வேதம் எனும் தம்பி உள்ளம் அல்ல என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே கண்ணியப்பனையா நீங்கள் ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவில் முத்தாக சொத்துக்கு சொத்தாக ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாளுக்கால் மண்டபம் போல் இந்த சொந்தமையா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமையா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமையா நூறாண்டு வாழ வைக்கும் கண்ணை பிணையா சொந்த பந்தங்கள் எல்லோரும் நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமையா முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து முத்தாக அன்பாலே வளர்ந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக ஐயோ 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 அம்மா. இந்த பாவி நான் யார் இல்லாத திக்கட்ட பாவி அடிக்கிறேன்ப்பா. என் தாயை பிரிந்து என் தந்தையை பிரிந்து இந்த பாவி நான் எப்படி கலக்கி நிற்கிறேனோ அதே போல் நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கி வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற கட்டு எப்படையா உடையெடுத்து எண்ணி தொட்டு தாலி கட்டிய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய மகள் உடல் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை உன்னுடைய மனைவி பொன்னம்மாளம்மா உன்னுடைய தம்பி முருகன் சின்ன பாப்பா இன்னும் நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க ஐயா கண்ணியப்படையா நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி பொன்னமடம்மா என்ன சொல்லி அழுறாங்க அம்மா எனக்கு தாயார் பிறந்த இடம் எனக்கு தருமபுரி பட்டணம் எனக்கு தலைக்கு மேல கட்டணம் அம்மா எனக்கு தாலி பொருத்தம் இல்ல பொன்னமடம்மா உனக்கு தாய் மாம அம்மா உனக்கு சொந்தம் இல்ல அம்மா உனக்கு மாதா பிறந்த இடம் பொன்னமலம்மா உனக்கு மதுராபுரி பட்டணம் உனக்கு மலைக்கு மேல கட்டடம் அம்மா உனக்கு மேல பொருத்தம் இல்லை நீ பிறந்த காட்டில உனக்கு மாம மாம கண்ணியப்படையா உனக்கு சொந்தம் இல்லை ஐயா கண்ணியப்படையா உன் மனைவியோட நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாய் ஐயா அம்மா பொன்னமலம்மா உனக்கு தாலி தலை மேல உனக்கு தாயாரோ அம்மா உனக்கு தின்ன மேல அம்மா உன் தாலிய வாங்கினாங்க
உன்னை பெத்த தாயார படிக்க கூப்பிடுங்க. ஐயா கண்டியப்படையா பொன்னமலம்மா, உங்களுடைய தம்பி முருக இன்னும் தம்பி மனைவி சின்ன பாப்பா அப்பையார் இருவரை என்ன சொல்லி ஆடுறாங்க. உடன் பிறந்த தம்பி முருகன் ஐயா என்ன சொல்லி ஆடுறாரு. அண்ணா எனக்கு ஆடிக்கிறீங்கய்யா, எனக்கு அண்ணன் இல்ல அண்ணா எனக்கு பண்டிகையா பண்டிகையா. நம்ம எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா சீரு வரும். பிறந்த காட்டில எனக்கு அண்ணன் சீரு அண்ணா எனக்கு முன்ன வரும். அண்ணா எனக்கு தைக்கு இருந்தீங்கய்யா, என் கூட பிறந்த அண்ணா எனக்கு தம்பிங்க இல்ல அண்ணா எனக்கு பண்டிகையா பண்டிகையா. எனக்கு தந்தை இருந்திருந்தா எனக்கு தவளை சீறி வரும். நான் பிறந்த காட்டில் எனக்கு தந்தை சீரு கண்ணியப்பட எனக்கு முன்ன வரும். ஐயா கண்ணியப்பட ஐயா, ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களோ ஆணா பிறந்தவர்களோ பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பிக்கு துணையாக இருப்பார்கள் என்று எண்ணியிருந்தோம். உடன் பிறந்த தம்பியை விட்டு இந்த பாவி கலங்கி கொண்டு இருக்கிறேன். அண்ணா எனக்கு கையல்ல கண்ணாடி, கண்ணியப்படையா உடன் பிறந்த தம்பி கர்ண பெத்த அவர் ராஜா. ஐயா நீ கை கொடுத்த நாள் முதலோ கண்டி மடை கொடைச்சோ, நீ பிறந்த காட்டில நீ கற்பூரமா அடி தெரிஞ்ச. அம்மா எங்களுக்கு விரல் எல்லாம் கண்ணாடி, கண்ணியப்படையா நீ வீரம் பெத்த அடிகர் ராஜா. ஐயா நீ விரல் கொடுத்த நாள் முதலோ இந்த வள்ளி மடை கொலைச்சோ, நீ பிறந்த காட்டில நீ விளக்க கண்ணியப்படையா நீ நின்றறிஞ்ச. அம்மா ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களும் ஆணாக பிறந்தவர்களும் காலம் எல்லாம் பெற்றெடுத்த தாய் தந்து நமக்கு கூட இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மா இந்த பாவிக்கு தாய் இல்லை தந்தை இல்லை, இந்த பாவிக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்திருந்தா இதை யாரும் இல்லாத திக்கட்ட பாவிக்கு நான் இறந்த பிறகு எனக்கு தாய் கோடி கொண்டு வந்து கொடுப்பார்கள். அம்மா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை அம்மா. அதான் எனக்குள்ள பசுமாடு என் கூட பிறந்த அண்ணா எனக்கு கொட்டாயில அண்ணா எனக்கு கட்டிருக்கோம். அண்ணடி கொடுத்த பொண்ணு வீடு வந்தா கண்ணியப்படையா உனக்கு
கொட்டாடு அரைஞ்சிருக்கோம் நீ வச்ச கொய்யா